வியூவர்ஸ், உங்களில் பல பேர் எனக்கு கால் பண்ணி நிறைய நேரம் என்கிட்ட கன்சல்டேஷனில் வரீங்க. சார், என் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, ஆனால் டயக்னோஸ் பண்ணி பார்த்துட்டேன், அதில் இசிஎம் இன்ஜெக்டர் இதெல்லாம் எதுவுமே ஃபால்ட் இல்லை சார், வேறு என்ன சார் ஃபால்ட் இருக்குன்னு நீங்கள் நிறைய நேரம் எனக்கு கால் பண்ணி கேட்குறீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இது. ஏன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்க்குறதையே நீங்கள் டயக்னோஸுங்கிறீங்க. டயக்னோஸ்னால் என்ன மீனிங்னா, ஒரு வண்டியோட ப்ராப்ளத்துக்கு எது ரூட் காசுன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் அது பேர் டயக்னோசிஸ். ரூட் காசு கண்டுபிடிச்சா டயக்னோஸ் முடிஞ்சுன்னு அர்த்தம். நீங்கள் ரூட் காசே கண்டுபிடிக்காம டயக்னோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறீங்க. அது என்ன மீனிங்னே தெரியல. நான் நிறைய நேரம் புரிஞ்சுட்டு என்னன்னா, நீங்கள் டயக்னோஸ் பண்ணிட்டேன்னு சொல்கிறதே காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு வச்சு சொல்கிறீங்க. காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டாலே அது டயக்னோசிஸ்னு அர்த்தம் இல்லை. இப்போ இதை எடுத்துங்க, காரை ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க, வண்டியோட ப்ராப்ளம் ரேடியேட்டர் ஃபேனு தானாக சுற்றுது இக்னிஷன் ஆன் பண்ணாலே, அதான் ஃபால்ட்டு. அதுக்கு ஸ்கேன் பண்ணி பார்த்தா இந்த வண்டியில் எந்த எரர் கூடமே இல்லை. அதாவது இசிஎம்லேருந்து எந்த எரர் கூடமே இந்த ரேடியேட்டர் ஃபேனை தானாக சுற்றுக்கான காரணமே காட்டல. இந்த கார் ஓனரு ஒருவேளை என்கிட்ட சொல்கிறாரு, சார் நான் வண்டியை செக் பண்ணி பார்த்துட்டேன், டயக்னோஸ் பார்த்துட்டேன், இசிஎம் நல்லா இருக்குது, சென்சார்ஸ் நல்லா இருக்குது, வேறு என்ன சார் ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு வராமல் ஒரு ஃபோனில் கேட்டார்னா நம்ம என்ன பதில் இதுக்கு சொல்ல முடியும்? ரொம்பவே குரூஷியல். ஆனால் இப்போ காரை கொண்டு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது தெரியுது இந்த வண்டியோட இசிஎம் தான் ஃபால்ட்டு. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், சார் இசிஎம்மோட ஃபால்ட்டு, இசிஎம் தான் ஃபால்ட்டுனா ஸ்கேன் பண்ணால் எரர் கோடு வரணும் இல்லை அப்படின்பீங்க. ஸ்கேன் பண்ணால் எரர் கோடு வரணும்னு அப்படின்னு கேட்க வேண்டிய கேள்வி இந்த கார் மேனுஃபேக்சரை கேட்கணும், எங்களை இல்லை. ஏன்னா இசிஎம்மில் ஃபால்ட்டுங்கிறது இப்போ நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. சரியா? இந்த இசிஎம் ரெடி பண்ணி போட்டாச்சு, இசிஎம் தான் ஃபால்ட்டு, இது சரி பண்ணணும்னு இந்த ரேடியேட்டர் ஃபேன் சுற்றுது. அப்போது நான் ப்ரூவ் பண்ணிட்டேன் இந்த இசிஎம் தான் ஃபால்ட்டுன்னு. ஆனால் இந்த இசிஎம்மில் வரக்கூடிய ஃபால்ட்டை டிடிசி எரர் கூட ஜென்ரேட் பண்ணாமல் போனதுக்கு காரணம் இந்த கார் மேனுஃபேக்சரோட மிஸ்டேக்ஸு. ஸோ அதனால் நிறைய நேரம் என்ன பண்ணேன்னா, எதுவோ இந்த ப்ரொஃபஷனல் நாங்கள் இந்த சர்வீஸ் செக்டரில் நாங்கள் தான், எங்களுக்கு தான் இது பண்ண தெரியல, நாங்கள் தான் தப்பு பண்ணுற மாதிரி, இது மேனுஃபேக்சர்ஸ்லாம் கரெக்டாக பண்ணுற மாதிரி நிறைய பேர் அனுமானிச்சு பேச சொல்கிறீங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறீங்க. சரியா? அப்படி கிடையாது. மொத்தத்தில் நான் இது கார் மேனுஃபேக்சரை குறை சொல்கிறதோ இல்லை சர்வீஸ் பண்ணுறவங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதோ அப்படி இல்லை. நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, காருங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ் ஆஃப் மிஷின். அதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், மெக்கானிக், எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் சேர்ந்து, சாஃப்ட்வேர்லாம் சேர்ந்து, இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அவுட்புட்டை கொடுக்குது. அதில் கார் ஸ்கேனிங்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த வண்டியில் ஏதாவது ட்ரபிள் இருந்துச்சுன்னா கார் ஸ்கேன் பண்ணினா அது மூலயமா நாங்கள் உங்களுக்கு சில இன்புட்டை கொடுப்போம், இசிஎம்மில் சில டேட்டாஸை ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம், அதை நீங்கள் ரீட் பண்ணினா அதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சொல்யூஷனுக்கு ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஆனால் மேனுஃபேக்சர்ஸில் அவங்களுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ்னால இந்த வண்டியில் உள்ள பிரச்சனை அத்தனையும் அந்த இசிஎம்மில் அது என்னவா ஃபால்ட்டாக இருக்குன்னு ஸ்டோர் பண்ணக்கூடியதில் அவங்களுக்கு லிமிடேஷன்ஸ் இருக்குது. ப்ராப்ளி அது பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் இருக்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் இருக்கலாம், இல்லை இன்னும் நிறைய பார்த்தீங்கன்னா சென்சார்ஸ் கொடுக்க வேண்டியிருக்கலாம், அது அவங்களுக்கு அந்த காஸ்ட் அஃபோர்ட் பண்ண முடியாமல் இருக்கலாம். ஆக மொத்தத்தில் என்னென்னா, இசிஎம்மில் ஃபால்ட் இருந்துச்சுன்னா எல்லா நேரம் ஸ்கேன் பண்ணால் எரர் கோடு வரணும் அவசியம் இல்லை. எரர் கோடு வரலன்றதுனால இசிஎம் சரியாக இருக்குன்னு நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ண முடியாது. இது ஒரு காம்ப்ளெக்சிட்டி. தொழில் தெரிஞ்ச அந்த ப்ரொஃபஷனல்ஸ் பீப்புள்கிட்ட கொடுத்து ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு ஃபோன் அடித்து 4 பேர்கிட்ட கேட்டு ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணலாங்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் பார்வையில் அட்வைஸ் கிடையாது. சரிங்களா? இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ மச். பாய்.